உலக நாடுகள் அனைத்தையும் பதற வைக்கும் ஒரு செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது ஒரு அதிரடி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது சாதாரண மிரட்டல் இல்லை, லிமிட்டட் மிலிட்டரி ஸ்ட்ரைக், அதாவது ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை முடக்குவதற்காக குறுகிய கால ராணுவ தாக்குதலை நடத்துவது பற்றிய தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் வெளிப்படையாகவே பேட்டியில் கூறியிருப்பதுதான் இப்போது சர்வதேச அரசியலில் பற்றி எரியும் விஷயமாக இருக்கிறது. செய்தியாளர்கள் ட்ரம்பிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடத்துவீர்களா என்று கேட்டதற்கு நான் அதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ட்ரம்ப் பதிலளித்திருப்பது ஈரான் தரப்பை உலுக்கியுள்ளது. ஈரானை அணு ஆயுதங்களை உருவாக்க விடாமல் தடுப்பதே இதன் நோக்கம் என்று அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் மறுபக்கம் ஈரானும் சளைத்ததாக தெரியவில்லை. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாசி அராக்சி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஒரு வரைவு ஒப்பந்தத்தை நாங்கள் தயார் செய்து வாஷிங்டனுக்கு அனுப்புவோம். ஒரு வாரத்திற்குள் உண்மையான பேச்சுவார்த்தையை தொடங்கி நல்ல முடிவை எட்ட முடியும் என நம்புகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் அதே மூச்சில் நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், அதே சமயம் போரிடவும் தயாராக இருக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லியிருக்கிறார். வார்த்தை போர் ஒரு பக்கம் இருக்க, களத்தில் நடக்கும் காட்சிகள் இன்னும் பீதியை கிளப்புகின்றன. அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான US ஜெரால்ட் ஆர் ஃபோர்டை மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அனுப்பியுள்ளது. ஜிப்ரால்டர் ஜலசந்தி வழியாக இந்த கப்பல் வரும் புகைப்படங்கள் வெளியாகி பதற்றத்தை அதிகரித்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரானும் தனது எல்லைகளில் ராணுவ பாதுகாப்பு பன்மடங்கு பலப்படுத்தியுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இதனை உறுதி செய்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி சமூக வலைதளங்களில் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருப்பதாக சொன்னாலும் ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் நிச்சயம் என்கின்றது ஒரு தரப்பு. அடுத்த சில நாட்களில் ஈரான் அனுப்ப போகும் அந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ஏற்பாரா அல்லது தனது போர்க்கப்பல்களுக்கு தாக்குதல் உத்தரவை பிறப்பிப்பாரா? உலகமே மூச்சை பிடித்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறது.